அயனார் துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். பல்லவன் ரொம்ப காய்ச்சலோட படுத்திருக்காரு. இங்க நடேசன் வந்து பாக்குறாரு, ஹால்ல பல்லவனை காணா. ரூம்ல வந்து பாக்குறாரு, பல்லவன் படுத்திருக்காரு. ஏய் என்னடா படுத்திருக்க அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்கவும் பதில் பேசாம பார்த்தா பல்லவன் படுத்திருக்காரு. உடம்பு எதுவும் சரியில்லாம இருக்குமோ அப்படின்னு சொல்லி நடேசன் பல்லவனை தொட்டு பாக்குறாரு. பார்த்தா காய்ச்சடிக்குது. ஏய் என்னடா உடம்பு இப்படி சுடுது, மாத்திரை போட்டியா போடலையாடா அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்கவும், நான் என்ன பண்ணா உங்களுக்கு என்ன, தயவு செஞ்சு இந்த ரூம்ல இருந்து வெளியே போங்க அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லவும், சரிடா நான் போறேன், நீ மாத்திரை போட்டியா போடலையாடா, அப்புறம் சேரன் வந்தா என்னையதான்டா திட்டுவியா, என்ன வீட்டுல இருந்தீங்களே ஏதாவது பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி என்னையதான்டா கேட்பியான், மாத்திரை போட்டியா போடலையா, மாத்திரை இருக்கா இல்லையாடா, நான் வேணா போய் வாங்கிட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்கவும், என்ன உங்களுக்கு என்னமோ இத்தனை நாள் இல்லாத அக்கறை இப்ப என் மேல உங்களுக்கு வந்துருச்சு, நான் என்னமோ எக்கேட கெட்டு போறேன்னு, எனக்கு காய்ச்சல் அடிக்குது, நான் செத்தே போறேன், உங்களுக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா பல்லவன் ரொம்ப கோவமா பேசவும், ஏன்டா அப்படி கோவப்பட்டுக்கிட்டு இருக்க, நான் இப்போ உன்ட்ட என்ன கேட்டேன், மாத்திரை இருக்கா இல்ல மாத்திரை வாங்கிட்டு வருவா, மாத்திரை போட்டியான்னு தானே கேட்டேன், அதுக்கு ஏன்டா அப்படி எரிஞ்சு விழுந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்கவும், இது நாள் வரைய நீ பெத்த அப்பனா எனக்கு என்னையா நீ பண்ணிருக்க, இப்போ வந்துட்டு என்னமோ திடீர்னு என் மேல அக்கறை இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, எனக்குன்னு இருந்த ஒரே ஆறுதல் நிலா அண்ணி மட்டும்தான், அவங்களும் இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்க, அதுக்கும் காரணம் நீதானையா, நீதானே சோழனை சும்மா இருக்காம ஏத்தி விட்டு அதுவும் சும்மா இருக்காம அன்னிக்கிட்ட போய் என்னென்னமோ பேசி தப்பா நடந்து இப்ப அண்ணி வீட்டை விட்டு போயிட்டாங்க, உனக்கு இப்ப சந்தோஷம் தானையா, ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருந்த எப்ப அந்த பிள்ளை வீட்டை விட்டு போகணும்னு, இப்ப போயிட்டாங்க, உங்களுக்கெல்லாம் நிம்மதி தானே அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா பல்லவன் அழுகவும், சும்மா சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டே இருக்காதடா, ஏன்டா அப்படியெல்லாம் பதில யோசிச்சுக்கிட்டு இருக்க, அந்த பிள்ளை போச்சுன்னா போச்சுதான், வரும் அந்த பிள்ளை, நான் அதெல்லாம் வர வைக்கிறேன், அதெல்லாம் இருக்கட்டும்டா, நீ இப்போ உனக்கு உடம்பு சரியில்லடா, மாத்திரை இருக்கா, மாத்திரை வாங்கிட்டு வரவா அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்கவும், இங்க பாரியா நீ போயிரு, அம்மாவும் இல்லை, அம்மா மாதிரி பாத்துக்கிற அண்ணின்னு ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்களும் இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்க, என் அம்மா யாரு என்னன்னு கேட்டாலும் அதை பத்தியும் நீ சொல்ல மாட்ட, தயவு செஞ்சு நீ போயா, என் கண்ணு முன்னாடி நிக்காத போயா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா பல்லவன் கத்தவும், என்னடா இப்போ உங்க ஆத்தாளை பத்தி தெரிஞ்சுக்கிறணும், அவ்வளவுதான்டா சொல்றேன் தெரிஞ்சுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா நடேசன் ரொம்ப ஆக்ரோஷமா பேசவும், என்னடா தெரியணும், ஆத்தாவை பத்தி இப்போ உனக்கு என்ன தெரியணும், அவ ஏன் உன்னை விட்டுட்டு போனான்னு தெரியணும், ஏன் விட்டுட்டு போனான்னு தெரியுமாடா, அவளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கடா, அவளை கைது பண்ணிட்டாங்கன்னா அவ ஜெயிலுக்கு போய் தானடா ஆகணும், அப்புறம் எப்படா அவ உன்கிட்ட இருப்பா, நீ அவளுக்கு பிறந்தவன் தான் புரியுதா, அதே மாதிரி உன்னுடைய அம்மா அவதான், அதே மாதிரி சேரன் பாண்டியன் சோழன் இந்த 3 பேத்துக்கும் அம்மா வேற ஒருத்தவங்க, அவ செத்து போயிட்டா அது வேற, அவ போனதுக்கு அப்புறம் தான் ஆத்தா இந்த வீட்டுக்கு வந்தா, நீ அவளுக்கு பிறந்தவன் தான், அவ ஜெயிலுக்கு போயிட்டா, அவ ஜெயிலுக்கு போன காரணத்தினாலதான் உன்னைய விட்டுட்டு போயிட்டா புரியுதாடா, இதுவாது புரிஞ்சுக்கடா, நான் இத்தனை நாள் யாருக்கிட்டையும் சொல்லாத விஷயத்த இப்ப சொல்றேன், அவ போனதுக்கு காரணம் என் மேல ஒரு கொலைப்பழி விழுகக்கூடாதுன்றதுக்காக அவ அந்த கொலைப்பழியை ஏத்துக்கிட்டு அவ ஜெயிலுக்கு போயிட்டா புரிஞ்சுக்க, சேரன் சோழன் பாண்டியன் 3 பேர்த்தோடைய அம்மாவான என் பொண்டாட்டி பொண்டாட்டிய நான் கொலை பண்ணவே இல்லை, நான் கொலை பண்ணல, அதே மாதிரி ஓ அம்மாவும் அவளை கொலை பண்ண கிடையாது, அந்த கொலைப்பழியை ஏத்துக்கிட்டு அவ ஜெயிலுக்கு போயிட்டா, ஆனா அவளை கொன்னது யாரு என்னன்னு எனக்கு தெரியும், ஆனா அதை நான் உன்கிட்ட சொல்ல மாட்டேன், ஓ அம்மா உன்கிட்ட இல்ல உன்னைய விட்டுட்டு போயிட்டானா, அவ சும்மா ஒண்ணு விட்டுட்டு போகல, உன்னைய வேணும்னு விட்டுட்டு போகவே கிடையாது, அவ விட்டுட்டு போனதுக்கு காரணம் அவளை கைது பண்ணிட்டாங்க, அவ கைது பண்ணி பல வருஷமா ஜெயில தான் இருந்தா, இன்யாரா வெளியே வந்திருப்பா, ஆனா வெளியே வந்தவ திரும்ப ஏன் என்கிட்டயோ இல்ல உன்னைய பார்க்கவோ அவ வரலைன்னு எனக்கு அது தெரியல, அத அவளை நேர்ல பார்த்தாதான் தெரியும், நான் அவளை ஜெயிலெல்லாம் போய் பார்த்துக்கிட்டா இருந்தேன், ஒரு நாள் அவ ரிலீஸ் ஆக போறான்னு கேள்விப்பட்டேன், சரி நம்ம போய் பார்த்து அவளை கூட்டிட்டு வந்துடலான்னு நினைச்சேன், நானும் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு போனேன், போய் பார்த்தா அவ இல்லை, அங்கே இருக்கிற ஸ்டேஷன்ல போய் கேட்கலாம் செஞ்சேன், அப்ப சொன்னாங்க அவங்க முன்னாடியே போயிட்டாங்கங்க அப்படின்னு சொன்னாங்க, நானும் பக்கத்துல இருக்கிற எல்லா இடத்துக்கும் போய் தேடி பார்த்து அலைஞ்சேன், ஆனா அவ எங்கேயுமே இல்லை, ஒருவேளை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவ இந்த ஊர்ல மதிக்க மாட்டாங்க, இந்த ஊர்ல பலவிதமா பேசுவாங்க, உங்களெல்லாம் எல்லாரும் ஒரு மாதிரியா பேசுனா அவளால ஏத்துக்கிற முடியாதுன்னு நினைச்சு போனாளா, இல்ல எந்த காரணத்தினால அவ போனான்னு எனக்கு தெரியாதுடா, ஆனா அவ இங்க பாரு நல்லா சொல்றேன் சென்னைக்குள்ளதான் இருக்கா, அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும், ஏன் உன் அன்னிக்காரி நிலாவும் ஒரு நாள் உங்க அம்மாவை பார்த்துருக்கு,
பார்த்ததுனால என்கிட்ட வந்து சொல்லுச்சு. அவங்க சென்னையில தானே இருக்காங்க, உங்களுக்கு தெரியும் தானே, நான் அவங்கள பார்த்தேன் அப்படின்னு என்கிட்ட சொல்லுச்சு. அதனால உன் அம்மா சென்னையில தான்டா இருக்கா. யாரோ செஞ்ச கொலைக்காக அவன் மேல அந்த பழி ஏத்துக்கிட்டு என் மேல அந்த பழி விழுகக்கூடாதுன்னு அவ அதுக்காக ஜெயிலுக்கு போனவடா. அவளை நானே பார்க்கணும்னு தான்டா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அவளை பார்த்தேன்னா கண்டிப்பா நான் உன்கிட்ட கூட்டிட்டு வரேன்டா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கடா. எப்ப பார்த்தாலும் அக்கறை இல்லாத மாதிரி நான் இனி நீங்க தான்டா அப்படி ஆக்கி வச்சிருக்கீங்க. சின்ன பிள்ளையில உங்களை எல்லாம் தூக்கிக்கிட்டு கடை கடையா திரிஞ்சவன் தான்டா நானு. நீங்க தான்டா என்னைய இப்படி அந்த ஆள் இந்த ஆள் ஏதேதோ பேசி என்னைய ஏதோ ஒரு வெறுப்பை கக்கிற ஒருத்தன் மாதிரி நீங்க தான்டா ஆக்கிட்டீங்க. மற்றபடி உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் உள்ள துடிச்சு தான்டா போறேன் அப்படின்னு சொல்லி நடேசன் பேசிக்கிட்டு இருக்காரு. சரி நீ இரு, நான் போய் மாத்திரை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நடேசன் பார்த்தா வெளியில கிளம்பி போய் மாத்திரை வாங்குறதுக்காக போறாரு. இங்க பல்லவன் பார்த்தா ரொம்ப அழுக ஆரம்பிக்கிறாரு. இந்த போட்டோவை வேகமா அந்த பெட்டியில இருந்து எடுத்து பார்த்து அவங்க அம்மாவை கையால தொட்டெல்லாம் பார்த்து அழுதுகிட்டு இருக்காரு. ஏமா, அப்ப நீங்க என்னைய வேணான்னு சொல்லிட்டு போகலையா? நான் தப்பா நினைச்சிட்டேனேம்மா. நீங்க என்னைய வேணான்னு சொல்லிட்டு போயிட்டீங்க நான் நினைச்சிட்டேன் தெரியுமா? இப்ப இந்த ஆள் சொல்ல கண்டுதான் தெரியுது செய்யாத ஒரு பழியை ஏத்துட்டு போய் ஜெயிலுக்கு நீங்க போயிருக்கீங்கன்னு. எனக்கு புரியுதுமா, உங்களை நான் பார்க்கணுமா, எப்பம்மா என்னைய பார்க்க வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா பல்லவன் அந்த போட்டோ பார்த்து அழுதுகிட்டு இருக்காரு. சேரன் அப்பதான் வீட்டுக்கு வராரு. டே பல்லவா, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவும் கையில பார்த்தா இங்க பல்லவன் கையில அந்த போட்டோ இருக்கு. எதுக்குடா இப்ப எதுக்குடா அந்த போட்டோ எடுத்த அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும், இல்லைண்ணே அம்மாவும் இல்லை, அம்மா மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்த அண்ணியும் இந்த வீட்டில் இல்லை. முன்னாடி எனக்கு காய்ச்சல் வந்தப்ப அண்ணி தான் பக்கத்துல இருந்து நேரத்துக்கு சாப்பாடு டீ காஃபி மாத்திரைன்னு சொல்லி எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க. இப்போ யாருமே இல்லை, யாருமே பார்த்துக்கிறது இல்லவும் அனாதை மாதிரி தோணுதுனே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா பல்லவன் அழுகவும், என்னடா பல்லவா ஏன்டா அப்படி சின்ன குழந்தை மாதிரி எழுதிக்கிட்டு இருக்க? சரி அப்பா வெளியே இருந்தாரு எங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவும், எனக்கு மாத்திரை வாங்கிட்டு வர்றதுக்காக போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவன் சொல்லவும், மாத்திரை வாங்க போயிருக்காரா? அவராடா அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும், ஆமா அவர் தான் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய உண்மையவே சொன்னாருன்னு. இவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சுதானே நான் கோபப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவங்க என்னை வேணும்னுக்கே விட்டுட்டு போகலனே, ஒரு சூழ்நிலைனால விட்டுட்டு போயிருக்காங்க. அவங்கள கைது பண்ணிட்டாங்க. அவங்கள கைது பண்ணதுனாலதான் என்னைய உங்களோட விட்டுட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி அவங்க செய்யாத ஒரு பழிக்கு அவங்க தான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கைது பண்ணியிருக்காங்கன்னே. அப்பா உங்களுடைய அம்மாவை கொலை பண்ணிட்டாரு அப்படின்ற பழி இன்ன வரைக்கும் இருக்கு தெரியும்ல. ஆனா அப்பா உங்களுடைய அம்மாவை கொலை பண்ணல. ஆனா அந்த பழியை ஏத்துக்கிட்டு என்னுடைய அம்மா ஜெயிலுக்கு போயிருக்காங்க. இத அந்த ஆளு தானே சொன்னாரு அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லவும், டே பல்லவா இப்ப நீ அவரை அப்பான்னு தானே சொன்ன அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும், ஆமாண்ணே ஏதோ வாய் தவறி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லவும், வாய் தவறி எப்பரா வரும்? ஓ ஆள் மனசுலயும் அவர் மேல பாசம்லாம் இருக்கு. நீதான் அவர்கிட்ட ஏதோ ஒரு கோபத்தை வச்சுக்கிட்டு நீ இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க. சரி விடுறா, பரவாயில்ல, எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பல்லவன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு.